5 ஆண்டுகளுக்கு முன்னால் வாக்களித்து வெற்றி பெற செய்து இந்த 5 ஆண்டுகள் திருச்செங்கோட்டில் பல்வேறு பணிகளை செய்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தீங்க. மன நிறைவோடு 5 ஆண்டுகள் திருச்செங்கோடு ஜிஹெச் புதுசாக பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா? பண்ணியிருக்கோம். ஆர்ட்ஸ் கவர்மெண்ட் காலேஜ் அர்த்தநாரீஸ்வரர் கலைக்கல்லூரி கொண்டு வந்திருக்கோம். ஐடிஐ கொண்டு வந்திருக்கோம். வாரச்சந்தை, தினசரி சந்தை, அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு புது தேர், மேலே போகிறதுக்கு ரோப் காரு. ஸோ இப்படி பல்வேறு பணிகளை எல்லாம் கவனத்துக்கு கொண்டு வந்தீங்களோ அதையெல்லாம் நம்ம இன்றைக்கி எல்லாம் முடிச்சு கொடுத்துருக்கோம். இன்னும் பண்ண வேண்டியது, நம்ம ஊருக்கு இன்னும் பண்ண வேண்டியது, மயானத்திற்கு சாலை வேணும். மயானத்திற்கு சாலை வேணும். ஒரு விளையாட்டு மைதானம் வேணும். விளையாட்டு மைதானம், இளைஞர்களுக்கு விளையாட்டு மைதானம். ஒரு கம்பம் எடுக்கணும். இன்னும் காங்கிரீட் ரோடு, போடாத காங்கிரீட் ரோடை போடணும். இதுதான் நம்ம ஊருக்கு நம்ம பண்ண வேண்டியது. திருச்செங்கோட்டுக்கு தேவையான பெரிய வேலையெல்லாம் பண்ணிட்டோம். எல்லாம் ரிங் ரோடு பார்த்தீங்கன்னா அது 250 கோடி ரூபா. அது ரிங் ரோடு மட்டுமே. ரிங் ரோடு புறவழிச்சாலை 250 கோடி. அது மாதிரி ஹாஸ்பிட்டலாக 30 கோடி. இது மாதிரி ஒவ்வொன்றும் அது மாதிரி இருக்கிறதெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ ஒவ்வொரு ஊருக்கும் காங்கிரீட் ரோடு வேணுமா, ட்ரைனேஜ் வேணுமா, தண்ணி இல்லையா, டேங்க் வேணுமா, இதை பார்த்து இப்போ லைட் இல்லையா, இந்த ஒயர் எடுக்கணுமா, இது மாதிரி வேலையை பார்த்து பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஊருக்கும் பண்ண போகிறோம். ஒரு 4 ஊருக்கு ஒரு ஆள் பொறுப்பு போட்டு கம்ப்ளீட்டாக இந்த வேலையை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதனால் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம இப்போ பண்ணிடலாம். அதுக்கு நீங்கள் எல்லாம் ஒரு சூரியனுக்கு ஓட்டு போடணும். 1000 ரூபா எல்லாத்துக்கும் வருதா? 1000 ரூபா வருது. 5000 ரூபா வந்துதா? ஞாபகம் இருக்கா? மறந்துட்டீங்களா? இப்போ 1000 ரூபா இப்போ எவ்வளோ கொடுக்க போகிறாங்க? சூரியனுக்கு போட்டு ஆட்சி வந்துருச்சுன்னா அது எவ்வளோ வரும்? மறக்காமச்சு 2000 ரூபா இல்லை, 1,20,000 ரூபா வரும். மொத்தம் 1,20,000. வருஷத்துக்கு 24,000, 5 வருஷத்தில் 1,20,000. ஆனால் இது 1000 2000 அல்ல, 1,20,000 ரூபா வரப்போகுது. மொத்தம் அவளுக்கு வர்ற படம் தான் அக்கௌண்ட்டில் உள்ள போகுது. அப்புறம் 8000 ரூபாய்க்கு முதலமைச்சர் கூப்பன் தர போகிறாரு. ஒரு 8000 ரூபாய்க்கு கூப்பன் தராரு. அந்த கூப்பனை வச்சு என்ன பொருள் வேணுமோ அந்த பொருள் வாங்கிக்கலாம். கடையில் எந்த கடையில் வேணாலும் நீங்கள் போய் வாங்கிக்கலாம். உங்களுக்கு விரும்புகிற கடையில் நம்ம வீட்டில் என்ன பொருள் இல்லையோ அதை வாங்கிக்கலாம். ஸோ இப்படி பல விஷயங்கள் இன்றைக்கி புதுசாக அறிவிச்சிருக்காங்க. அமைதியாக இருக்குது. ஊர் அமைதியாக இருக்கா இல்லையா? இதே மாதிரி அமைதியாக இருக்கணும்னா சூரியனுக்கு ஓட்டு போட்டோம்னா அமைதியாக இருக்குது. இதே மாதிரி தான் இருக்கும். மற்ற மாநிலங்களில் மேலே உத்தரப்பிரதேசத்தில், பீகாரில், ராஜஸ்தானில் இருக்கிற மாதிரி தினம் கலவரமாக இருக்கும். நிம்மதியாக யாரும் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர முடியாது. ஸோ அது மாதிரி பிஜேபி வந்துருச்சுன்னு சொன்னால் அதுதான் நடக்கும். ஸோ அதுக்கு நம்ம எந்த காரணத்தை கொண்டு இடம் கொடுத்துடக்கூடாது. அது அதிமுகவுக்கு ஓட்டு போட்டால் தான் பிஜேபி வருதுங்கிறது இல்லை. சூரியனை தவிர யாருக்கு போட்டு ஓட்டை பிரித்தாலும் ஓட்டு பிரிஞ்சதுன்னா என்ன ஆகும்? வந்துடும். நிம்மதியாக வாழ முடியாது. ஆனால் இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் உதயசூரியனுக்கு ஓட்டு போடணும். இப்போலாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களா? பக்கமாக போயிருக்கீங்களா? எப்படி இருக்குது? இப்போ முதல்ல எப்படி இருந்தது? அதெல்லாம் நினச்சி பார்க்கணும். அதெல்லாம் சூரியன் தான், எல்லாம் உதயசூரியன் தான் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கு. மார்க்கெட்டுக்கு போனீங்களா? செவ்வாய் சந்தைக்கு போனீங்களா? போயிருக்கு. அதெல்லாம் எப்படி இருக்குது? இப்போ முதல்ல இருந்த மாதிரியா இருக்குது? எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்னும் நம்ம ஊருக்கு பண்ணுற சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் இப்போ பண்ணிடுவோம். அதனால் எல்லோரும் மறுபடியும் உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.